கமாடிட்டி ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருடாயிலோட ஒரு சின்ன பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கு தேவையானது என்ன, இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோவுக்கு தேவையானது இந்த எக்ஸல். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸல்ஸுக்கு இந்த சாஃப்ட்வேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும், நிறைய சார்ஜஸ் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை உங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறேன், ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை முதல்ல எங்கேருந்து நீங்கள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் இந்த அமௌண்ட் அப்படிங்கிற ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு 5 ரூபாவோ 10 ரூபாவோ 15 ரூபாவோ 50 ரூபாவோ 100 ரூபாவோ இல்லை உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கொடுங்க. இல்லை உங்களால் முடியல அப்படின்னா கிளைம் இட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். பட் உங்களால் இயன்ற அளவுக்கு கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இல்லை என்னால் இப்போதைக்கு எதுவும் கொடுக்க முடியாது, ஏன்னா கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களாலலாம் எந்த அமௌண்ட்டும் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன். உங்களால் முடியலைன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. கிளைம் இட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸல் கிடைக்கும். இப்போது இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயிலோட இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா க்ரூடாயிலில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் இதை நான் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயினாக எடுக்க போகிற லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயிலோட அன்னைக்கு ஃபஸ்ட் ஹவர் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தேதி 5ஆம் தேதி 1 ஹவர் சேட் வச்சுக்கோங்க. 1 ஹவர் சேட்டில் ஃபஸ்ட்டு ஹவர்ஸோட கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3120. ஸோ நீங்கள் 3120 இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல 2 பிரேக் அவுட் லெவல்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் அப் சைடு எடுக்க போகிறீங்களா இல்லை டவுன் சைடு எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரேக் அவுட் கிடைக்கும். இந்த 2 லெவலில் எது உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயிலில் இதில் அப் சைடு 3130 பிரேக் அவுட் ஆகுதா இல்லை 3110 பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா லோ 3115, ஹை 3122. ஸோ ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் மூணாவது கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை 3134, லோ 3117. ஸோ மூணாவது கேண்டில் 3134 இந்த அப்சைடை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய லெவல்ஸ் இதுதான். அப்போ நீங்கள் பை பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 3135க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப பேஸ் டார்கெட், லிமிட்டட் டார்கெட்டாக தான் இதை நான் வச்சுருக்கேன். பை அபவ் 3135. நீங்கள் 3135 அப்படின்னு சொல்லும்போது அதுக்கடுத்து 12 மணிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பை லெவலும் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது. எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆகிருக்கு. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3125 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த லெவலில் இருந்து செல் பிலோ போங்க. செல் பிலோக்கு உண்டான டார்கெட் இது. ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் சைடு ஹிட் ஆகாமல் டவுன் சைடு ஹிட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய காலம் இதுதான். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பை அபவ் இந்த ப்ரைஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா பை அபவ் கொடுத்து வாங்கிக்கோங்க. டார்கெட் ப்ரைஸ் இது. செல் பிலோக்கு டார்கெட் ப்ரைஸ் இது டவுன் சைடுக்கு. நான் ரெண்டுமே இந்த இடத்துல போட்டிருக்கேன். நீங்கள் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப் சைடு பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் அப் சைடு லெவலில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒருவேளை டவுன் சைடு பிரேக் ஆச்சு அப்படின்னா டவுன் சைடு லெவல் பிரேக் பண்ணணும். டவுன் சைடு போச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் கண்டிப்பாக செல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது.
டவுன் சைட்லேயுமே வந்து இந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் பை அபோவை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே குறைந்தபட்ச டார்கெட்டு தான் வந்து வச்சுருக்கேன். 5 பாயிண்ட்டு. நீங்கள் 3135னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்டு, அகெயின் ஒரு 5 பாயிண்ட்டு, அகெயின் ஒரு 20 பாயிண்ட்டு. ஸ்டாப் லாஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான், வெறும் 10 பாயிண்ட் தான் வந்து ஸ்டாப் லாஸ். அகெயின் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் செல் பிலோக்கு போங்க. இது நீங்கள் பேக் டெஸ்ட் வந்து பண்ணி பாருங்கள். எல்லா நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அக்யூரசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 80 to 90 லெவல் 90% வந்து இருக்கும். அகெயின் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவும் கம்ப்ளீட்டாக வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அதனால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் பே பண்ண முடியலை அப்படின்னா ஃப்ரீயாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.